நான் உங்க 3 பேர்கிட்டயும் கொஞ்சம் பேசணும். என்ன பேச போற? மாமா, நான் உங்களையும் சேர்த்து தானே பேச போறேன். தப்பா எடுத்துக்காதீங்க. சரிமா பேசு. நேத்து ஏன் குடிச்சீங்க? அது ஒரு சந்தோஷத்துல குடிச்சிட்டோம். ஓ, நீங்க வந்துட்டீங்களா? ஆமா. என்ன சந்தோஷம்? உங்க மாமாவோட பர்த்டே, அதனாலதான். எங்க மாமா குடிக்கணும்னு சொன்னாங்களா? இல்ல. பிறகு நான் தான் குடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். என்ன திடீர் ஆசை? எல்லாரும் குடிக்கிறாங்களா, அதான் எப்படி இருக்கும் டேஸ்ட் அப்படின்னு பாக்குறதுக்கு தான் ஆசை. நல்லா இருந்துச்சா? நல்லாவே இல்ல, எப்படிதான் குடிக்கிறாங்களோ தெரியல. என்கிட்ட பேச மாட்டேன், ஃபுல்லா குடிச்சிட்டு. நல்லா இல்லன்னு ஏன் குடிச்சீங்க? ஆசைப்பட்டுதான். நல்லா இல்லனாலும் வேற எதையும் குடிச்சிருக்கீங்களோ ட்ரை பண்ணி பார்க்கணும்னு. திவ்யா, எதுக்கு தெரிஞ்சு பேசுற? இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட பேசல, என் அண்ணன் கிட்ட பேசுறேன், என் மாமா கிட்ட பேசுறேன். நீங்க நடுவுல வரீங்க. அதுக்கு என்ன பேசணுமோ அதான் பேசணும், தேவையில்லாததெல்லாம் பேசக்கூடாது. தேவையில்லாதது பேசுறானா? பிறகு ஒரு நான் பேசிக்கிறேன், அதுக்கப்புறம் அது தேவையே தேவையில்லாததானே. பிறகு நீங்க சொல்லுங்க, ஆனா நான் பேசும்போது நடுவுல பேசாதீங்க. ஆத்தாடி, என் தங்கச்சி என்ன கிளி கிளிக்கா? வினோத் செத்தான். ஆமாண்டா. பேசுங்க மிஸ் திவ்யா சேகர், நான் நடுவுல பேசல. சரி மிஸ்டர் வினோத்குமார். உங்களுக்கு அன்னைக்கு உடம்பு சரியில்லை தானே? போன நேரத்துல இருந்து உங்களுக்கு நிக்க கூட முடியல. பிறகு எதுக்கு குடிச்சீங்க? அதானா பதில் பேசக்கூடாது. நான் பேசுறேன்ல, நான் ஆரம்பத்துல சொன்னேன் தானே. என்னடா எதுக்குன்னு கேள்வி கேட்டுட்டு பதில் பேசக்கூடாதுன்னு சொல்றோம்? அதானடா, ஐயோ பாவம். நீங்க நினைப்பீங்க எதுக்குன்னு கேள்வி கேட்டுட்டு பதில் பேசக்கூடாதுன்னு சொல்றானே, நீங்க நினைப்பீங்க நம்மளுக்கு தண்டது பேச்சு. ஆமா கார்த்திக். எதுக்குன்னு கேட்ட நீங்க என்ன சொல்வீங்க? உங்க மாமாவோட பர்த்டே, அதனால ஒரு சந்தோஷத்துல குடிச்சிட்டேன்னு சொன்னீங்க. சந்தோஷத்துக்கு தனியா துக்கத்துக்கு தனியா குடிப்பீங்களா? ஏன் இப்படி பண்ணீங்க? உங்களுக்கு உடம்பு சரியில்லை தானே, ஏன் குடிச்சீங்க? அவங்க குடிச்சிட்டு போறாங்க, உங்களால இருக்க முடியல. குடிய பார்த்தது குடிக்க தோணுச்சோ? அந்த அளவுக்கு டேஸ்ட் வாயில ஒட்டிக்கிச்சோ? எல்லாரும் சொல்ற மாதிரி நீங்களும் குடிகாரன் ஆயிட்டீங்களோ? அதை நீங்க நிரூபிக்கீங்களோ? என்ன இதெல்லாம்? இப்ப பதில் பேசுங்க. இல்ல, சொல்ல ஒண்ணும் இல்ல. நீங்க பாட்டுக்கு எல்லாரும் குடிச்சிட்டு படுத்துட்டீங்க. மாமாவும் நானும் மட்டும் முடிச்சிருந்தோம். இந்த நேரத்துல கதிர் வந்தா மாமா ஒரு ஆளால என்ன செஞ்சிருக்க முடியும்? கொஞ்சம் கூட அறிவு இல்லாம எல்லாரும் குடிச்சிட்டு படுத்துட்டீங்க. 3 பேரையும் அவன் ஈஸியா போட்டு தள்ளிட்டு போயிருவாங்களா? அப்படியே எனக்கு தெரியாம இருப்போம். என்ன தெரிஞ்சது உங்களுக்கு? மாமா மிதிக்க போனீங்க, அது உங்களுக்கு தெரியுமா? இப்போ நான் அப்படி பண்ணிருக்க மாட்டேன். அப்ப நான் கண்ணால பார்த்தேனே, நான் என்ன பைத்தியமா? இது மாதிரி தானே அன்னைக்கு மாமாவோட நெஞ்சில மிதிப்பேன்னு சொல்லி இருந்திருக்கீங்க. இது கேட்டா எந்த பொண்டாட்டிக்கு தான் கோவம் வராது? அதான் உங்களை ரம்யா பேசினா. எனக்கு நேத்து பார்க்கும்போது கோவமா வந்துச்சு, அதனால தான் நான் உங்க கால்ல அடிச்சேன். என்ன வாய் பேசுறீங்க நீங்க? ரொம்ப பேசிட்டேனா? யார்கிட்ட விட்டு வச்சா? குடிச்ச உடனே அப்படியே பழைய கதையெல்லாம் வருது. நானுமா? அன்னைக்கு 2 பேரையும் தான் சொல்றேன். பழைய கதையில உடைச்சு வெளியே வருது. குடிச்சிட்டு என்ன பேசுறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. நீங்களே குடிக்கலாமா? சம்பந்தப்பட்டவங்க இருந்து கேட்டா கஷ்டமா இருக்காதா? நீங்க அப்படியே பேசுறீங்க. சரி திவ்யா, விடு, இதெல்லாம் பெருசு பண்ணாத. அப்ப எப்பதான் உங்களுக்கு தெரியும்? சரிமா, தெரிஞ்சுக்கிட்டோம், என்ன குடிக்க மாட்டோம். எங்க சொல்லுங்க, பரம குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு இருக்காங்க. சரி, நான் என்ன குடிக்க மாட்டேன். நீங்க வாய் பேசாதீங்க. அப்ப நான் வேற என்ன செய்யணும்? சும்மா பேச மாட்டாதீங்க. இன்னைக்கு கதிர பாத்தீங்களா? அவன் தான் வரவே இல்லையே, நான் ஏன் பார்க்க போறேன்? இன்னும் நல்ல கவனமா இருக்காங்கல்ல. ஏன், என்னாச்சு? அவன் நம்ம வீட்டுக்கிட்ட இருந்து காலேஜ் வரைக்கும் வந்திருக்கான், அது கூட நீங்க பாக்கல. என்ன சொல்ற திவ்யா? நான் கவனிச்சேன். நீங்க வண்டி தானே ஓட்டுறீங்க, உங்க கவனம் எங்க இருக்கு? அது உன் மேலதான் இருக்கு. நெஞ்சோடு இழுக்கிற செல்லோடு ஒரசுற ஹார்மோனில் கலக்குற சிலுக்க பக்கிறியே. என்னடா காதுக்குள்ளே குசு குசுன்னா தெரியலடா. சைடு மிரர்லாம் பார்க்க மாட்டீங்க, ரோட்டை பார்த்து வண்டி ஓட்ட மாட்டீங்க. கவனிக்கல. என்ன நல்ல பதில் சொல்றாங்களா? சரி விடு திவ்யா, அவன் நம்ம கவனமா இருப்பான். ஆனா ஒண்ணு சொல்லட்டானே, பிரவுன் கலர்ல பின்னாடி காரே வரலனே. நல்ல கவனம் உங்களுக்கு. ஏன்? அவன் பிரவுன் கலர் கார்லயே வந்தான். பிறகு அவன் மரூன் கலர் கார்ல வந்தான். மரூன் கலர் கார் பின்னாடி வந்ததை பார்த்தேன், ஆனா அதுக்குள்ள அவன் தான் இருந்தானா? நல்லா பேசுறீங்க. அது எனக்கு தெரியும். இவங்க இப்படி பொறுப்பு இல்லாம இருக்காங்களே, ஏதாவது சொல்லுங்க மாமா. தைரியம் இருந்தா நான் இப்ப சொன்னதை சொல்லு. என்னமா சொல்ல? கேக்குறவனா இருந்தா சொல்லிடலாம், கேட்காதவங்க கிட்ட என்ன சொல்ல? அப்ப இவங்க யார் பேச்சையுமே கேட்க மாட்டாங்களா? கேட்க மாட்டேன், என்ன செஞ்சிருவ? சண்டக்காரி வாடி வாடி ஒன்ன அடக்கி ஆளுறேன். அவன் தான் திக்கவசியம் தென்னாட்டு பண்ணியான்னு சொல்லிட்டு தெரியலானே. தைரியமா இருக்கிறதுல சந்தோஷம் தான், எனக்கு பயமா இருக்கலாம். சரிமா, பயப்படாத, அவனுக்குலாம் ஒன்னும் ஆகாது. என்னதான் அண்ணன் சொல்லிட்டாங்களா,
அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் ஆகாது. சரி, இதுக்கு மேல என்ன சொல்ல? எல்லாரும் நீ மன்னிச்சிருங்க. எதுக்கு திவ்யா மன்னிப்பெல்லாம் கேக்குறேன்? இல்ல, குடிச்சிட்டு அப்படி வளர்றது நல்லா இல்லன்னு தான் நான் சொல்ல வந்தேன். ஏதாவது நான் தப்பா பேசியிருந்தேன், நீ மன்னிச்சிருங்க. குடிக்கிறது சந்தோஷம்னு நீங்க நினைச்சு குடிக்கிறீங்க, அது உங்களோட விருப்பம். மத்தவங்களை காயப்படுத்தாத அளவுக்கு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். தப்பா இருந்தா நீ மன்னிச்சிருங்க. சரிமா, அதெல்லாம் நாங்க ஒண்ணும் நினைக்கல.